யார் வேணும்? கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. அப்புறம் அடடடடடா, கண்ணா இது? ஐயோ, கண்ணேதான். எவ்வளவு அழகா இருக்கு. இதுல மட்டும் ஐடெக்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த சின்ன உதட்டுக்கு சிவப்பு கலர்ல லிப்ஸ்டிக் போட்டா இடையா இல்ல கொடியா? ஆனா இடுப்புக்கு மேலதான் எடுப்பா இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாரின் பிரா போட்டா என்ன அழகா! இப்படி எத்தனை பேர் பொறுப்பிருக்கீங்க வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளை வர்ணிக்கிறதுக்கு? ஐயோ, வியாபாரத்துக்காக தான் வர்ணிச்சேன். என்னடா வியாபாரம்? இதான் சார். அப்ப நீ? ஆமா சார், இதை வித்து பொழைக்கிறேங்க. இது பொம்பளை செய்யற தொழிலாச்சே. வாஸ்தவம் தான். என் பொண்டாட்டி தாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. விக்க போன இடத்துல அவளுக்கே விலை பேசுறாங்க நின்னுட்டா. அவளை காப்பாத்துறதுக்கு பொழப்பு வேணுமேனு நான் அலையிறேன். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். அடிச்சதை பத்தி பரவாயில்லைங்க, ஏதாவது வாங்குனீங்கன்னா வாங்கிக்கிறேன். இந்த பவுடர் டின் என்ன? நாய்ங்க. எது நோய்? எனக்கு சொல்லித்தாரியா? அடிச்சாருங்கயா, நாய் இருக்கிறது தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன். அது துரத்துனதும் இதை திறந்துட்டேன். என்னடா பையில? விக்கிறதுக்கு சாமாங்க. ஏண்டா சாமான பையில வச்சிருக்கியா பாத்ரூம்ல வச்சிருக்கியா? ஐயோ, இதுலதாங்க. பாரா, கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள ஓடி போயிடு. இல்ல மறுபடியும் கட்டி போட்டுருக்க நாயை அவுத்து விட்டுடுவேன். ஆமா, அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது? கோச்சிக்காதீங்க. பொண்ணுங்க குளிக்கும் போது தாப்பா போட்டு குளிக்க சொல்லுங்க. இல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடியாவது மாட்ட சொல்லுங்க. மாட்டல என்ன? நீங்களாவது நில்லுங்க. கீதா, இன்னைக்கு எப்படி? என்னைக்கும் போலதான். நானும் தினமும் இதே கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன செய்யறது கீதா? 50 பவுன் நகை, 80 ஏக்கரா நிலம், பெத்த தாய் தோப்பனார் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த அனாதை பின்னால போறேன்னு சொல்றியே, எந்த தைரியத்துல? காதலிக்கிற காலத்துல உன்னை அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பதாண்டி எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பான். போய் அனுபவிச்சு பாரு, வயிறு காய போறது. அப்பதான் தோப்பனார் பத்தி நல்லா புரியும். ஏண்டி கட்டின புடவையோட போறேன்னு சொல்றியே, டேய் நோக்கு மாத்து புடவை வாங்கி தர யோகிதை இருக்கா? ரொம்ப பேசாதீங்க. வேணும்னா இதையும் கழட்டி கொடுக்க சொல்றேன். கீதா, எல்லாம் சரியா போயிடும். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சீக்கிரம் புடவை வாங்கி கொடுத்துறேன். கீதா கண்ணு, நான் வாங்கிட்டு வந்து இட்லியை கொஞ்சம் சாப்பிடுமா? கீதா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே. உங்க வீட்டுல யார் யாரோ என்னென்னவோ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்கே நான் வர முடியல. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு எதிர்பார்த்து ஓடி வந்திருக்கேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? கண்ணை மூடு.
எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். இனி ஆகாயம் மண்ணில் வரும் ஒரு ஆனந்த கங்கை விழும். சரி சரி என சரியது குடல் யோகம் என் யோகம். பரு பரு என துவளது உடல் நாணம் பெண் நாணம். கண்கள் பட்டு நெஞ்சில் இன்று காயமானது. கண்கள் பட்டு நெஞ்சில் இன்று காயமானது. காதல் மங்கை கைகள் பட்டு மாயமானது. சொல் நியாயமானது. எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். மலையினில் விழும் மறுபடியும் மேகம் தன் மேகம். அருகினில் வரும் மலருடல் தொடும் மோகம் உன் மோகம். வெள்ளை மேகம் பிள்ளை போல துள்ளி ஓடுது. வெள்ளை மேகம் பிள்ளை போல துள்ளி ஓடுது. வெயில் கூட உன்னை கண்டால் தென்றலானது. நான் என்ன ஆவது? எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். பனிமழை விழும் குளிர் என்னை சுடும். வா வா என் தேவி. தளிர் உடல் படும் குளிரது விழும். வா வா என் தேவா. ஆடை தொட்ட போதே என்னை வாடை விட்டது. ஆடை தொட்ட போதே என்னை வாடை விட்டது. ஆண்டை தொட்ட போதே பெண்மை அர்த்தம் கண்டது. உன் அன்பு வென்றது. எதுவரை இன்பம் அதுவரை இளமையின் காதல் தொடர்கதை வாழ்ந்து பார்ப்போம். இனி ஆகாயம் மண்ணில் வரும். ஒரு ஆனந்த கங்கை வீழும். விஜய், இன்னொரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல, நீ வசதியுள்ள பொண்ணு. உன்னோட நான் எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சீங்களா? பட்னி கிடந்தாலும் உங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்.